Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. Welcome to Spice My Food. நான் Deepa Venkat and இது En Veetu Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பருப்பு உருண்டை மோர் குழம்பு. பருப்பு உருண்டைன்னு சொன்னாலே எல்லாருமே புளி குழம்புல போட்டு பண்ணுவீங்க, ரைட்? ஆனால் இது என் வீட்டு சமையல். என் வீட்டில் நான் பருப்பு உருண்டையை மோர் குழம்புல போட்டு பண்ணுவேன். ஸோ மோர் குழம்புல பொதுவாக நம்ம வெண்டைக்காய் இல்லைனா பூசணிக்காய் மாதிரியான வெஜிடபிள்ஸ் சேர்க்கறது தான் நிறைய பேருக்கு வழக்கம். ஆனால் எங்கள் வீட்டில் உருண்டை போட்டு மோர் குழம்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாப்புலர் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த உருண்டை எப்படி பிடிக்கிறது, அப்புறம் மோர் குழம்புக்கான பேஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ பருப்பு உருண்டை மோர் குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. முதல்ல மோர் குழம்புக்கான பேஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் அரிசியும் தோரம்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டிஸில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தோட நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 hour to 40 minutes நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மோர் குழம்புக்கான பேஸ்க்கு நம்ம அரிசி, தோரம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாத்தையும் நம்ம ஊற வச்சதை பச்சை மிளகாய் என் தேங்காயோட மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். சில சமயம் நம்ம ஏதாவது சப்ஜி ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் நீரக்காய் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் திக் பண்ணணும் அப்படின்னா அரிசி மாவு சேர்ப்போம் தெரியுமா? ஸோ அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். கார்ன்ஃப்ளோர்லாம் சேர்த்துப்பாங்க சில பேர். ஸோ இதில் நம்ம மோர் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறது இந்த அரிசி தோரம்பருப்போட பேஸு தேங்காயோட சேர்த்து. இதில் நம்ம புளிச்ச தயிர் யூஸ் பண்ணுறோம். ஸோ தயிர் நல்லா புளிப்பாக இருக்கும்போது இந்த காரம் உங்களுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகும். தயிர் ரொம்ப புளிக்க வைக்கல, உங்களுக்கு புளிச்ச தயிர் வந்து நிறைய பேருக்கு குக் பண்ண பிடிக்காது. ஸோ புளிப்பு அவங்களுக்கு ஆகாது. ஸோ தயிர் நார்மலாகவே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் மிளகாயோட நம்பர்ஸ் நீங்கள் கம்மி பண்ணலாம். லைக் 2 மிளகா வச்சு அரைச்சிக்கலாம், இல்லைனா பச்சை மிளகாவோட காரம் ரொம்ப அடிக்கும். ஸோ இதில் நான் 4 பச்சை மிளகா வைக்கிறேன். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதே இப்போ நம்ம மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம அரிசி, தோரம்பருப்பு, ஜீரகம், தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சு மிக்சியில் அரைச்சது இப்படி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மையாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். உருண்டைக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ இதை நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 கப்பு தோரம்பருப்பு எடுக்கிறீங்க, 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூனால கடலைப்பருப்பு ரொம்ப ஒத்துக்காது. ஸோ நீங்கள் கடலைப்பருப்போட குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3/4 டம்ளர் நீங்கள் வந்து தோரம்பருப்பு எடுத்துகிட்டு 1/4 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். பட் இங்கே நான் யூஸ் பண்ணுறது ஈக்குவல் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த 2 பருப்பையுமே நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஸோ ஒரு 1 hour நம்ம தோரம்பருப்பும் கடலைப்பருப்பையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை மொத்தமாக ட்ரெயின் பண்ணிட்டோம். இங்கே எப்படி இருக்குது, இது கூட நான் கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாத்தையும் வச்சு மிக்சியில் அரைச்சிப்பேன். இந்த குவான்டிட்டி ஆஃப் கடலைப்பருப்புக்கு நான் ஒரு 5 மிளகா சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சொல்கிற மாதிரி காரம் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது நான் யூஸ் பண்ணுற குவான்டிட்டி. இதில் ஒரு சிட்டிகை அளவு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை. எப்போவுமே உருண்டைக்கு தேவையான அளவு உப்பை நம்ம அந்த உருண்டைக்கான பேஸ்லேயே போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு வேணுங்கிற சால்ட் நான் இதில் போட்டுடுறேன். இப்போது 1.25 ஸ்பூன் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மிக்சரை நம்ம ஃபுல்லாக மிக்சியில் போட்டுக்கிறோம். அப்புறம் தண்ணி சேர்த்துக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை கிரைண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஃபைனாகவும் வேண்டாம், கொஞ்சம் பருப்பு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ மிக்சியில் இதை அரைச்சிடலாம். ஸோ உருண்டைக்கான மாவு ரெடியாக இருக்குது. நம்ம கடலைப்பருப்பு, தோரப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ரொம்பவும் கோர்ஸாக இல்லாமல் ரொம்பவும் மையாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இந்த ஸ்டீமரில் வைக்க போகிறோம். ஸோ இது பேசிக்கலி ஒரு ரைஸ் குக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே நமக்கு தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே இந்த ஒரு பிளேட்டில் நம்ம உருண்டையை பிடிச்சி வைக்க போகிறோம். இது ஒரு கிரீஸ்டு பிளேட், கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கு. ஸோ தட் உருண்டை இல்லைன்னா ஸ்டக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த வாட்டர் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் 4-5 உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சிடலாம். நமக்கு உருண்டை என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக. ஸோ இந்த மாதிரி சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இந்த கிரீஸ்டு பிளேட்டில் ஒன்றா நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீமர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இட்லி குக்கரில் வைக்கிற மாதிரி கூட வைக்கலாம். ஒரே ஒரு இட்லி தட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம். இல்லை உங்களோட ரெகுலர் குக்கருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு பிளேட்டில் நீங்கள் லேசாக எண்ணெய் தடவி வச்சுட்டு அப்புறமா இதை உள்ளே வச்சுட்டு விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்து ஸ்டீம் குக் பண்ணலாம். ஆல்ரைட், ஒரு 6 உருண்டை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது நல்லா பாயிலுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 minutes நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ண அலோவ் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டீம் குக் பண்ணின உருண்டை ரெடியாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம குழம்புல இதை போட வேண்டியதான். குழம்பு ரெடி பண்ணணும். ஸோ இந்த பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லும்போது இந்த உருண்டையை வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா ரெடி பண்ணும்போது அந்த குக் ஆகிட்டு இப்படி ரெடி ஆகிட்டு சுட சுட வர இந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பில் வந்து சின்னதாக அப்படியே ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நெய் ஊற்றி எங்கள் அம்மா கொடுத்து நான் அப்படியே சாப்பிடுவேன். அந்த குழம்புக்குள்ளே போடுற வரைக்கும் என்னால் வெயிட்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த உருண்டை மட்டுமே எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஸோ நான் சாப்பிடுவேன்றதுனால கொஞ்சம் காரம்லாம் கம்மி போட்டு உருண்டை பண்ணுவாங்க அம்மா. இப்போது நான் இதில் யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில் போடுறேன். ஸோ இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். இந்த ஊற வச்சு அரைச்சி அப்புறம் ஸ்டீம் குக் பண்ணுறதெல்லாம் தான் வேலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிடுகிடுகிடுகிட்டு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஸோ சுட சுட மோர் குழம்பு சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா, இன்னும் சொல்லப்போனால் லைக் மதியானம் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு அதோட ருசி இன்னும் கூடும். அப்படி அது எப்படின்னே தெரியல, இட்ஸ் மேஜிக்கல். ஸோ ஆயில் சூடாக இருக்கும்போது நம்ம இந்த கடுகு போட்டுடலாம். வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் இல்லை, மோர் குழம்புக்கு தாளிக்கும் போது வெந்தயம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் இந்த காரம், இந்த பருப்பு, இது எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த கேஸ்ட்ரிக் இன்க்ரீடியன்ஸ் இல்லைன்னா அந்த காரம் எல்லாமே இந்த வெந்தயத்துக்கு எப்போவுமே ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு சின்ன கசப்பு வந்து அந்த எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி கொடுக்கும். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதோட தாளிக்கிறதுக்கு 1 or 2 நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிச்சு, தயிர் புளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பச்சை மிளகா, தேங்காயெல்லாம் ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் அரைச்சது சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு நைஸ் yellow கலர் கொடுக்கும். ஸோ இந்த சால்ட் எல்லாத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற பருப்பு உருண்டை. ஸோ உருண்டையை ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே போட்டுடலாம். ஸோ ஜென்டிலாக இது எல்லாமே ஒன்றா கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது பாயில் ஆக வேண்டாம், இல்லைன்னா அந்த கர்ட் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும். யூஸ்வலி உருண்டை போட்ட குழம்புக்கு நம்ம வந்து பெருசாக சைட் டிஷ்னுட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. முடிஞ்சால் அப்பளம் பொரிக்கலாம், இல்லைன்னா வத்தல் பொரிக்கலாம். ஈவன் ஃப்ரைட் பொட்டேட்டோ இல்லைன்னா வெண்டைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பாயில் வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் இது அப்படியே பதஞ்சு வந்தாலே போதும் நமக்கு. இந்த சைடில் எப்படி வருது பார்த்தீங்களா, லேசாக ஓரமாக. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா கமகமான ரைஸோடு இதை சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி. ஸோ நம்மளோட பருப்பு உருண்டை மோர் குழம்பு டேஸ்ட் பண்ண ரெடி ஆயாச்சு. ஸோ சாதத்தோடு சேர்த்து நம்ம இந்த குழம்பு உருண்டை எல்லாத்தையும் கலந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு யூஸ்வலாக ஹஸ்பண்ட் கிட்ட இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது. அதுலேயும் பர்டிகுலராக இந்த உருண்டையை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது பிரேக் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியுதுன்னுட்டு. நம்ம ஒழுங்காலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பிளேட்டில் உடையும், இல்லைனா பக்கத்து பிளேட்டில் போய் பறந்து விழும். ஸோ லெட் மீ டேஸ்ட் திஸ். கூட அப்பளமும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் தான் மிஸ்ஸிங், மற்றபடி பர்ஃபெக்டாக இருக்குது. யம். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே என் வீட்டில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே தான் இங்கே என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லெட் மீ நோ எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் உங்களோட வேல்யூபிள் காமெண்ட்ஸை எழுதுறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க.
ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் இங்கே ரெசிபி அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் சட்டுன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை ஃப்ரம் தீபா வெங்கட்.